ஒரு பையன் வீட்டில் கூலி போடுறான். அவங்க அப்பா அதை பார்த்துறாரு. ஆனால் அவங்க அப்பா அவனை திட்டல, அடிக்கல. அவன்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறாரு. இதை நீ விருப்பப்பட்டு தான் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லை, இதை நான் ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் இதை நானே விடணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் இதை சுத்தமாக விடவே முடியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இதை நீ விடணும்னு நினைக்கிற அப்படின்னாலே உன்னால் கண்டிப்பாக இதை விட முடியும். ஸோ உனக்கான வழியை நான் சொல்கிறேன். இதை நீ தினமும் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது உனக்கு ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு ஹேபிட்டை நம்மளால பிரேக் பண்ண முடியாது, ஆனால் அதை நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். நீ அதிகமான கேண்டீஸ் வாங்கிக்கோ. உனக்கு எப்பெல்லாம் கூலி போடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் கேண்டீஸை எடுத்துக்கோ. இந்த ஒரு ஹேபிட்டை வேற ஒரு ஹேபிட்னால ரீப்ளேஸ் பண்ணு. நெக்ஸ்ட் உனக்கான ட்ரிகரை கண்டுபிடி. அதாவது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூலி போடுறத பார்த்துட்டு உனக்கு கூலி போடணும்னு தோணலாம். அதனால உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் கேளு. நான் இதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், இதை நீ எடுத்துக்க சொல்லி எனக்கு கம்பல் பண்ணாத. என்னோட முன்னாடி இதை நீ எடுத்துக்காத. அப்படி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீ ஹெல்ப் கேளு. நெக்ஸ்ட் கம்மி பண்ண ட்ரை பண்ணு. அதாவது ஒரு நாளைக்கு நீ 5 குளிப்பு எடுத்துக்கிட்ட அப்படின்னா நெக்ஸ்ட் டே 4 குளிப்பு எடுத்துக்கோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நீ கம்மி பண்ணிக்கிட்டே வந்த அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு நாள் அந்த ஒரு ஹேபிட்டை குயிட் பண்ணிட முடியும். அந்த பையனும்